வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான விளாகுங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விளாகு. இந்த விளாக் எங்கேருந்து வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அவங்க டேடி இல்லாமல் நானும் அம்பரீஷ் குட்டியை மட்டும் வந்திருக்கோம். இங்கே சிவகாசிக்கு நந்தினி ஊருக்கு வந்திருக்கோம். இந்த டைமில் அவங்க ஊரில் வந்து இப்போ சித்திரை திருவிழா பொங்கல் இதெல்லாம் வரதால நாங்கள் வந்து சரி திருவிழா பார்த்த மாதிரி இருக்கும். நான் பார்த்ததே இல்லைங்களா, எங்கள் சைட்லலாம் பார்த்ததே இல்லை. ஆமாம், அண்ணாவோட ஊர் நந்தினி ஊர். நந்தினியோட அம்மா ஊர் வந்து சிவகாசி, அண்ணாவோட ஊர் வந்து விருதுநகர். இங்கேருந்து எல்லாமே ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான். இங்கே வந்துட்டா இங்கேயும் போயிடலாம் அங்கேயும் போயிடலாம் அப்படின்ட்டு நந்தினி கூட வந்துட்டோம். ஒரு 4 நாள் ஜாலியாக இருக்க போகிறோங்க. அந்த சென்னையோட வெயில் என்னோட அந்த ப்ரெஷர்லாம் விட்டுட்டு ரொம்ப 4 நாள் வந்து ஜாலியாக இருக்க போகிறேன். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டோம். சிவகாசியில் வந்து தான் நான் இன்ட்ரோவே எடுக்கிறேன். நேற்று ஃபுல் டே ட்ராவல்லே போயிடுச்சுங்க. காலையில் 6 மணிக்கு கிளம்பி ஈவினிங் 6 மணிக்கு தான் வந்தோம். சரியான மழை. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ணவே முடியல. நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஃபன் சாப்பிட எங்க சென்னையில் வந்து நாங்கள் கரெக்டாக 6 மணிக்கு கிளம்பணுங்க. இப்போ வந்து இன்னும் இது என்ன டோலே வரல. இது என்னடா விக்ரவாண்டி வரல. 9 மணி. அது பயங்கர டிராஃபிக் பார்த்தீங்களா, சரியான டிராஃபிக்ங்க. ஏதோ சென்னை சிட்டிக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கு. இங்கே ஒரு ஏற்கனவே ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடலான்னு உட்காந்து 10 நிமிஷமா டேபிள் கிடைக்காம மறுபடியும் இந்த ரோட்டு கடையில் சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஏதோ ஒரு கடையில் சாப்பிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. டிஃபன் சென்டர் பேர் என்ன? அதெல்லாம் தெரியும். டிஃபன் சென்டர் அதெல்லாம் தெரியல. எங்க போனாலும் 2 ஹோட்டலுக்குள்ள போனோம். 2 ஹோட்டலும் ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த vlog வந்து ரொம்ப ஜாலியா அவங்க எல்லாம் உன்னை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த ரோட்ல எல்லாரும் என்ன பாக்குறாங்க, இந்த பொண்ணு கேமரா வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. கார்ல போறவங்க எல்லாம் என்ன ஏதோ பெருசா பாக்குறாங்க. மேடம் செலிபிரிட்டினால அம்பரீஷ் குட்டி அவங்க டேடி இல்லாத ஒரு லாங் ஜர்னி. நல்லாதான் இருக்கு. இது 5 நிமிஷத்துல அவங்க டேடி கால் பண்ணி என்ன மிஸ் பண்றியான்னு கேட்கலாம். நல்லாதான் இருக்கு. இதுவும் நல்லாதான் இருக்கு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி யாரு கூடயுமே நாங்க போனதே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் அந்த மாதிரி நானும் அம்பரீஷ் குட்டியும் வந்திருக்கோம். எங்க போறோம் சொல்லிட்டியா? அது இன்ட்ரோலே சொல்லிட்டேன் நான். என்னதான் வாங்குனீங்க? என்ன வாங்குனீங்க? பிஸ்கட், சென்டர் ஃப்ரெஷ், தூக்கம் வர்றதுக்காக பூமரு. நல்லா என்ஜாய் பண்ணு. 7 மணிக்கு தான் போவோமா? 7 மணிக்கு தான் போவோமா? ஐயோ. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இங்க திருச்சிக்கிட்ட வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு சென்டர் ஃப்ரெஷ். வாமிட் வர மாதிரி இருக்கு. டோர் க்ளோஸ் பண்ணிடுங்கண்ணா. என்ன வாங்குனீங்க? சென்டர் ஃப்ரெஷ். நான் டார்க் ஃபேண்டசி வாங்குனேன். அது கடை ஏதோ ஒரு சாக்லேட் திவல மலை அது ஒண்ணு. அதுக்கப்புறம் 3 ஒரு சாக்லேட். சரியான டிராஃபிக். இல்லைன்னா எப்போ ஒரு 2 பூமர் எனக்கு ஒன்று ஆன்டிக் ஒன்று. பூமர்லாம் வாங்கலாமா நீங்க? சரி, எனக்கு வந்து சென்டர் ஃப்ரெஷ். இது ரொம்ப ஜூம்ல தருது. மூணு மணிக்கு மதுரை வந்திருக்கோம். நம்ம காலையில் 6 மணிக்கு கிளம்பணுங்க. நாங்கள் சென்னையில் 3 மணிக்கு மதுரை வந்திருக்கோம். அவ்வளோ டிராஃபிக்கு, சாமி தலைவலியே வந்துடுச்சு டிராஃபிக்கில் நின்று. இப்போ இங்கே வந்து மதுரைனாலே மேலூரில் கூரைக்கடை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸில் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். ஆனால் சாப்பிட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக நந்தினி வந்து எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க டேடியை கூட்டிகிட்டு வருவேன். சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். மதுரை என்ன கடை இது? கூரை கடை. 50 வருஷமா இருக்கா? 50 வருஷமா இருக்கு இந்த கடை. சரியான ரஷ். கூரை கடை, மதுரை கூரை கடை. பல வருஷமாவே இந்த கடை இப்படிதான் இருக்கான். நந்தினி பரோட்டா போடுறாங்க. ரஷ்ஷாக இருக்குங்க. இடமே இல்லை. உட்கார்றதுக்கே இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் போல.
ஓகே ஆமா என்ன பண்ணோம் மதுரை போலாம் மதுரையில வந்து கூரைக்கடையில சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா ஆசைப்பட்டாங்க. நான் வெஜ்ஜு, இங்க வந்து வெஜ்ஜு இல்ல அவ வெஜ்ஜுங்க. கோவில் திருவிழாக்காக ஒரு வாரத்துக்கு வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க, அதுக்கப்புறம் வெஜ்ஜு செய்வாங்க. இல்ல நாங்க இங்க பல தடவை வந்திருக்கோம். இங்க இருந்து எங்க ஊருக்கு கிராஸ் ஆகுற எல்லா டைமும் இங்க வந்துட்டு தான் போவோம். இருந்தாலும் எனக்காக வந்து ஃபர்ஸ்ட் நான் ட்ரை சாப்பிட்டது இல்லையே அப்படின்ட்டு வந்தாங்க. ஆனா சரியான ரெஸ்டா இருக்கு. இன்னமும் சீட்டு கிடைக்கல. 10 வருஷமா நிக்கிறோம், இன்னமும் சீட்டு கிடைக்கல. இந்த கடையில வந்து என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே விறகடுப்புல தான் செய்யறாங்க. எவ்வளவு கூட்டம் பாருங்க, விறகடுப்புல தான் செய்யறாங்க எல்லாமே. நான் வந்து பேக் கேமரால காமிக்கிறேன். கேஸ் இஷ்யூனால விறகடுப்பு இல்ல, எப்பவுமே விறகடுப்பு தான். இங்க பாருங்க, எல்லாமே விறகடுப்பு தான், கேஸே கிடையாது. எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நந்தினி தயிர் சாதத்தில் இறங்கி விட்டாள், பாவம். ஆனா உப்பு கறி வந்து தயிர் சாதம் நல்லா இருக்குமா? எனக்காக தான் வந்திருக்கா. கூரை கடைக்கு வந்து தயிர் சாதம் சாப்பிட்றான். இங்க தயிர் சாதம் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? ஆனா நீங்க இங்க வந்தா தயிர் சாதமும் ட்ரை பண்ணி பாருங்க. உப்பு கறியா? நந்தினி இவனை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றோமே. நீ எடுத்துக்க, நானும் எடுத்துக்கிறேன். வாங்கி கொடுறீங்க. ரீச் ஆகல, இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு. சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோன்ற மாதிரி பயங்கர வந்து காலையில ஒரு வழியா சாயந்தரகாசி வந்துட்டோம். யூஸ்வலா 3 மணிக்கெல்லாம் வந்துருவோம். இன்னைக்கு என்னன்னா தெரியல, அவ்வளோ டிராஃபிக். நல்ல பரவாயில்ல, இப்பதான் ஒரு தெம்பு வருது. ஊருக்குள்ள வந்த உடனே எல்லாருக்கும் தெம்பு வருது. சிவகாசிக்கு வந்துட்டோங்க. நாங்கெல்லாம் வந்து நியூஸ்ல தான் சிவகாசிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். தீபாவளி தான் சிவகாசின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சிவகாசியே வந்து நாங்க நேர்ல ஆமாங்க அந்த சிவகாசியே வந்து நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நேர்ல பார்க்க போறோம். சிவகாசி கிட்ட வந்துட்டோம். வனிதா எங்க ஊருக்கு வந்துருச்சு. நாங்க வரும்போது பட்டாசு தாங்க வெடிக்குது. வரலாம். இங்க எங்களோட தெரு அந்த அங்க ப்ளூ கலர் வீடு வீட திருப்பி காட்டு. வீடா காமிக்கிறியா? வீடு இன்னும் காமிக்கல. ஹார்ன் அடிக்காதீங்க. நான் வந்து ஒரு போட்டி வைக்க போறேன். சனா வந்து யார்கிட்ட ஃபர்ஸ்ட் வருது? சனா யார்கிட்ட ஃபர்ஸ்ட் வருது? அம்பரீஷ்க்கு. அவன் ஆசை அவன்கிட்ட தான் வரணும். அவன்கிட்ட. எங்க உங்க வீடு எந்த அந்த ப்ளூ கலர்? ஃபுல்லா ப்ளூ கலர் தான் இருக்கு. ஆமா, இன்னும் நாங்க பெயிண்ட் அடிக்கல. என் மேரேஜ் கடிச்ச பெயிண்ட். எல்லாம் நிக்கறாங்களோ? ஆமா, சனா நிக்குது. குளிக்குது. ஜூம் பண்ணு. இதான் எங்களோட வீடு. ஜூம் பண்ணு. ஐயோ பாவம் குழந்தை. ஐயோ வா, எவ்வளவு புள்ள. சனா குட்டி இங்க பாரு, யார் வந்திருக்கோம் பாரு. ஹாப்பியா? ஹாய்மா, வந்துட்டோம் பாத்தியா உங்க ஊருக்கு. ஹாப்பியா? 10 நாள் ஆயிருச்சு. 10 நாள் மேலே ஆயிருச்சு. 10 நாள் மேலே ஆயிருச்சு. ஒரு சப்ஸ்கிரைபரா? ஆமா, எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே ஒரு. நம்ம வீட்டுல இருக்காங்களா? வாடகைக்கு இருக்காங்களா? நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்காங்களா? வந்ததும் காஃபி ஸ்நாக்ஸ் பயங்கரமா செம்மையா இருக்கு. நாங்க வந்த நேரம் வெளியில சரியான மழைங்க, கரண்ட் ஆஃப். இது வீடியோ கால் வருது. பீச் பரோட்டா போட்டுட்டு இதுக்கு பேர் எங்க ஊர்ல சாப்ஸ்னு வைப்பாங்க. இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் சாப்பிடும்போது. செம்மையா இருக்கு. இது பீச் பரோட்டா. ஓகேவா? பீச் எவ்வளவு மொறுமொறுன்னு இருக்கு பாரு. செம்மையா இருக்கு. எல்லா பரோட்டாலையுமே இங்க வந்து எங்க ஊர்ல வந்து இந்த சால்னா ஒண்ணு கொடுப்பாங்க. கட்டி சால்னா ஒண்ணு. கடை பேரு செல்வ
பாலாஜி. இது ஒரு சால்னா, இது மட்டன் சால்னா, இது சிக்கன் சால்னா, இதுக்கு பேர் சாப்ஸ். எப்பயுமே எங்க ஏரியா சைடுலாம் 3 கொடுப்பாங்க. இங்க பாருங்க, கொத்து பரோட்டா பாருங்க. இங்க வந்து பீச் பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் லாலிபாப், நார்மல் பரோட்டா, கிரேவியே பயங்கரமா இருக்குங்க. இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. நேற்று நைட்டு செம்மையாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோங்க. நல்லா செம்மையாக ரெஸ்ட் எடுத்தோம். ஃபுல் டே ட்ராவலுங்கிறதால நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்தோம்? 9 மணிக்கு எழுந்தனே. 8:30க்கு எழுந்தோம். 8:30க்கு எழுந்து காலையில் அம்மா நாங்கள் கீழே வரும்போதே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் காலையில் பசியில் சாப்பிட்டதால எதையுமே வீடியோ எடுக்கல. கூழ், அப்புறம் என்ன இட்லி, பழைய சாதம், அதுக்கு சைடு டிஷ் எத்தனை. ஐயோ செம்ம சாப்பாடு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து எனக்கு தூங்கி வந்த உடனே கையில் வந்து சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொன்னது ரொம்ப செமையாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே குளிச்சுட்டு எங்கே போனோம்? இப்போ நம்ம டவுனுக்கு போகிறோம். சிவகாசியை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். சிவகாசியை சுற்றி சிவகாசியை பற்றி தெரிஞ்சவங்க வந்து தெரியும் அவங்களுக்கு. நிறைய பேர் சூப்பராக ஸ்டோரியில் போடுறதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்கள் ஹோம் டவுனுக்கு வாங்க அப்படின்னு வெல்கம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பக்கம் வந்து நாங்கள் சிவகாசியை போய் சுற்றி பார்க்க போகிறோம். சித்திரை திருவிழா வேற போயிட்டு இருக்கு. பத்ரகாளி அம்மன் கோயிலோட 4ஆம் திருவிழா. ஆனால் நாங்கள் போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா எங்களோட ஊருக்கு போகணும். ஸோ அதுக்குள்ள கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்கு. வனிதாக்கு முக்கியமா சிவகாசியை சுற்றி காமிக்கணும். சிவகாசியில வந்து நந்தினி எப்பவுமே ஊர்ல இருந்து வரும்போதெல்லாம் ஒரு பன்னு கேட்கலாம். கார்னேஷன் பேக்கரி எல்லாரும் ரொம்ப டேஸ்டா இருக்குமா. சரி, அதுக்கு போய் பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் கிளம்புறோம். முதல்ல மெயினா சிவகாசியை சுற்றி பார்க்க போறாங்க. நேற்று நைட்டே போக வேண்டியது, சரியான மழை. நேற்று வந்து பயங்கர மழை. நான் சிவகாசியில மழை காத்து நேற்று நாங்கள் வந்த நேரம் சரியான சூறாவளி காத்து. நான் வந்திருக்கேன் அப்படின்னு தான். ஹலோ, வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான விளாகுங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விளாகு. இந்த விளாக் எங்க இருந்து வருது அப்படின்னா சும்மா அப்படியே தெரிக்குதுங்க. தீபாவளி சிவகாசியில இருந்து இந்த விளாக் எடுத்துட்டு இருக்கோம். என் ஃப்ரெண்டு நந்தினி வீட்டுக்கு வந்திருக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்து நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து அவங்க டேடி இல்லாம நானும் அம்பரீஷ் குட்டியை மட்டும் வந்திருக்கோம். இங்க சிவகாசிக்கு நந்தினி ஊருக்கு வந்திருக்கோம். நந்தினி வந்தே ஆகணும். ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு சிவகாசி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வண்டி வருது. ரொம்ப நாளா நந்தினி கூப்பிட்டுட்டே இருந்தா. இந்த டைம்ல அவங்க ஊர்ல வந்து இப்போ சித்திரை திருவிழா, பொங்கல் இதெல்லாம் வரதால நாங்க வந்து சரி திருவிழா பார்த்த மாதிரி இருக்கும். நான் பார்த்ததே இல்லைங்களா, எங்க சைட்ல எல்லாம் பார்த்ததே இல்லை. ஆமா, அண்ணாவோட ஊர் நந்தினி ஊர். நந்தினியோட அம்மா ஊர் வந்து சிவகாசி, அண்ணாவோட ஊர் வந்து விருதுநகர். இங்க இருந்து எல்லாமே ஒரு 30 minutes அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான். இங்க வந்துட்டா இங்கேயும் போயிடலாம் அங்கேயும் போயிடலாம் அப்படின்ட்டு நந்தினி கூட வந்துட்டோம். ஒரு 4 நாள் ஜாலியா இருக்க போறோங்க. அந்த சென்னையோட வெயில், என்னோட அந்த ப்ரெஷர்லாம் விட்டுட்டு ரொம்ப 4 நாள் வந்து ஜாலியா இருக்க போறேன். அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஆக்சுவலா நாங்க வந்துட்டோம். சிவகாசியில வந்து தான் நான் இன்ட்ரோவே எடுக்கிறேன். நேற்று ஃபுல் டே டிராவல்லே போயிருச்சுங்க. காலையில 6 மணிக்கு கிளம்பி ஈவினிங் 6 மணிக்கு தான் வந்தோம். சரியான மழை. அதுக்கப்புறம் என்னால வீடியோ கண்டினியூ பண்ணவே முடியல. நாங்க எப்படி டிராவல் பண்ணி வந்தோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்துருங்க. நந்தினியோட வீடு இதுதாங்க. அம்மா நிக்கிறாங்க பாருங்க. இதுதான் நந்தினியோட வீடு. சிவகாசி நந்தினியோட ஸ்ட்ரீட் இதுதான். இரு வர. நந்தினியோட ஸ்ட்ரீட் பேர் என்ன நந்தினி? பாரப்பட்டி. சிவகாசியில பாரப்பட்டி. யாரா இந்த பொண்ணு? நாங்க 2 பேரும் 2 வீலர்ல போறாங்க இன்னைக்கு. போலாமா? நானும் வரணுமா? அந்த வெயில தீஞ்சு போயிருவீங்க. சரி, நம்ம வந்து சிவகாசி டவுன்ல போயிட்டு பார்க்கலாம். சாத்தூர் சிவகாசி 2 பேரும் நான் உள்ள போக எவ்வளவு நாள் யோசிச்சோம். இங்க வந்தா நடந்துரும். மைக் வச்சு ஸ்டார்ட் எடுத்துக்கோ. சிவகாசிக்கு போயிட்டு இருக்கோம். ஃபுல்லா பட்டாசு கடை தான். நான் பேக் கேமரால காமிக்கிறேன். சிவகாசிலேயே ரொம்ப ஃபேமஸான பேக்கரி. நிறைய பேர் சிவகாசியில் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். த கார்னேஷன் பேக்கரி. எப்போவுமே நந்தினி வந்து ஊருக்கு போயிட்டு வந்தாலும், நந்தினி அம்மா அப்பா யார் போயிட்டு வந்தாலுமே இங்கே வந்து பன்னு வாங்கிட்டு வந்து தருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரெட்டு பன்னு எல்லாமே செம்ம சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். நான் ஊருக்கு போயிட்டு வந்தாலே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து நானே அதை வந்து நேரில் வந்து பார்த்து என்னெல்லாம் இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துடலாம், நம்மளும் நேரில் வரும்போது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வந்திருக்கா நந்தினி. வாங்க உள்ளே போயிட்டு ஏதாவது நமக்கு பிடிச்சிருந்தா அதை வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலாம். வாங்க. ஊருக்கு வாங்கிட்டு போகலான்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேங்க. ஆனால் வந்து மே 4ஆம் தேதி வரைக்கும் தான் நல்லா இருக்குமா. நான் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன். அதனால் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு இங்கே ஆசைக்கு மட்டும் இங்கே நந்தினி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அதனால் நான் வந்து நாங்கள் சும்மா டேஸ்ட்டுக்காக 2 வாங்கி செம்ம சாஃப்டாக இருக்குது. வந்துகிட்டே இருக்காங்கல்ல, வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இந்த ஹனி சாப்பிடு. இது வந்து ஹனி கேக். வந்து சாஃப்டாக இருக்குது. இந்த பேக்கரி பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காரனேஷன் எங்கே போட்டிருக்காங்க? இது பாருங்க, காரனேஷன்.
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேரே. இது வந்து ரோல் கேக்கு. பயங்கர எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க. ஆனால் எனக்கு ஹனி கேக் தான் பிடிச்சிருக்கு. இதை விட அதுதான் பிடிச்சிருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதை விட அதுதான் பிடிச்சிருக்கு. நீ நிறைய சாப்பிட்ருப்ப, அதனால உனக்கு வந்து பழகி போனதாக தான் இருக்கும் இல்லை? உடம்பு சரியில்லைனாலும் கார்னேஷன் தான், உடம்பு நல்லா இருந்தாலும் கார்னேஷன் தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும் கார்னேஷன் வரும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் பரோட்டா வாங்கி சாப்பிட்ருவோம், பிரியாணி வாங்கி சாப்பிட்ருவோம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா என்ன வழியாக போகல, கார்னேஷனில் ஒரு பிரெட்டு வாங்கிட்டு கேக் வாங்கி சாப்பிட்டு நைட்டு போய் பரோட்டா சாப்பிட்டா சிவகாசிக்கு போய் சரியாயிடும். கனெக்டட் மைக் கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு கையில் ரோஸ் மில்க்கு, ஒரு கையில் பழரசம் வந்து நான் அவ்வளோ குடிச்சதே இல்லை. நம்ம ஊர் சைட்லாம் பழைய நல்லா இருக்காது அப்படின்னு சென்னையெல்லாம் குடிக்கவே மாட்டேன். இங்கே அவ்வளோ கூட்டங்க, செம ஃபேமஸ் கிடையாது. நந்தினி சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து இங்கே குடிக்கிறாளாம். இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டா, இது என்ன வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கிட்டோம். ஒரு ரூபாய் இது. இந்த அப்படியே தொண்டைக்கு வெயிலுக்கு எதுக்குமா அப்படியே ஜெல்லு, வயிறு குளிர்ச்சியாக இருக்குது. பழரசம்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். நிஜமாவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். சென்னையில் ஒரு இடத்துல குடிச்சிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரெஷ்ஷான பழம் தான் இங்கே போடுவாங்க. நான் வந்து எத்தனையோ வருஷமாக பார்த்துருக்கேன். 30 ரூபா தான் ஒரு பழரசம். எவ்வளோ வருஷமா போட்டிருக்கீங்க கடை? 50 வருஷமா? நானும் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், ஆனால் எவ்வளோ வருஷமா தெரியாது. 50 வருஷமா. டூட்டி ஃப்ரூட்டிலாம் இருக்குது உள்ள. டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருப்பாங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும், டேட்ஸ் இருக்கும். நீ குடி, நானே ஃபுல்லாக குடிச்சிடும் போல. நான் வாங்கிக்குவேன். இந்த அவ்வளோதான், நான் இது குடிக்கிறேன். அதில் எடு போதும். இங்கே வந்திருக்கோம், ஜூஸ் குடிச்சிட்டு இங்கே வந்திருக்கோம். அதை அடிச்சு கடை வீட்டில் பசங்களை விட்டுட்டு வந்துட்டோமா, அதனால அம்பரீஷ் வந்து பால் வேணும் பேட்டை மட்டும் தூக்கிட்டு சென்னையிலேருந்து காரில் போட்டு கொண்டு வந்தோம். அம்பரீஷ் பாட்டே கொஞ்சம் ஸ்நாக்ஸு அதெல்லாம் வாங்கி. மொத்த கடை சிவகாசியில். ஸோ இங்கே வந்து நான் எப்பயுமே ஊருக்கு வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இங்கே ஒரு பல்லு பூண்டெல்லாம் கிடைக்கும். இங்கே வந்து பூண்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. என்னது பூண்டா இருக்கும்ல, பருப்பு, உருளைக்கிழங்கு, கீரை. கம்ஃபர்ட் ஃபுட். இப்போதான் கீரைலாம் எனக்கு வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி வேலைக்கு யாராவது டைமுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா சாப்பிட்டு சூப்பராக வீட்டில் இருக்க மாதிரி இருக்கு. அம்மா வீட்டில் கூட போய் 2 நாள் இருக்க மாட்டேன். இங்கே வந்து நல்லா ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். அடுத்து பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும். எல்லாமே பாருங்கள். இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நந்தினி சிவகாசியில் வந்து ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது வேறு ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அடுத்த vlogல. அது அடுத்த vlogல பாருங்கள். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான்ல ஆல் தட்டுங்க.